ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மார்னிங் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பயங்கர இன்னும் விடியவே இல்லை. இருட்டுனா இருட்டு, பயங்கர இருட்டாக இருக்குது. நல்ல குளிர் வேற. ஓகே, இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக காலம்பரை வந்து நல்ல ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட்டும், மத்தியானம் வந்து கொஞ்சம் சிம்பிளான லஞ்சும் பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நாள் முழுக்கவே நம்மளை வந்து ஹெவியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். ஆக்சுவலி நான் காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டேன். அதான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். மத்தியானத்துக்கு உர ஊற்றுறதுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் மத்தியானத்துக்கு ரைஸுக்கு புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். அக்ஷயா பொன்னி தான் நான் யூஸ் பண்ணுறது. அதனால் அந்த புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி காலம்பரம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்மா, அதாவது இந்த கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல ரெட்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த ராஜ்மா அல்லது கிட்னி பீன்ஸ், அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு 10 மணி நேரமாக அது ஊறிட்டுருக்கு. ஸோ 10 ஹவர்ஸாக ஊறிருக்கு. இந்த கிட்னி பீன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 10 மணி நேரம் வந்து ஊற வைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஊறவும் ஊறாது, வேகவும் வேகாது. அதனால் நல்லா வேக வைக்கணும், நல்லா ஊற வைக்கணும். இது பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், இந்த பிளாக் கிராம், அதாவது தோல் உளுந்து. தோல் உளுந்தில் 2 இருக்குது. ஒன்று முழு தோல் உளுந்தும் இருக்குது, உடச்ச தோல் உளுந்தும் இருக்குது. நான் வந்து உடச்சது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் ராஜ்மா ஊற வைக்கும் போது அதையும் ஊற வச்சாச்சு. பட் எனக்கு இப்போ வந்து இவ்வளவு செலவழியாது. அதனால் நான் அதில் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். பாக்கி பாதியை வந்து நான் மாவு அரைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து இதில் ஒரு 200 கிராம், 1 கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அதில் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். பாக்கி பாதியை வந்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ முதல்ல இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து குக்கரில் வேக போட்டுருவோம். எப்படி வேக போடலான்னா, இது நல்லாவே இந்த உளுந்து பாதியை எடுத்து போட்டுட்டு, இந்த ராஜ்மா பீன்ஸையும் அதில் போட்டுட்டு, கிட்டத்தட்ட ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு வந்து இது நல்லா வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வேலை அதுதான். இதுதான் நான் வந்து முதல்ல வேக வைக்க போகிறேன். இதுக்கு வந்து என்னென்னா, சப்பாத்திக்கு தான் இதை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறோம். நார்மலாக வந்து தால் மக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தால் மக்னி மாதிரிலாம் பண்ண போகிறது இல்லை. நார்மலாக வெங்காயம் தக்காளி வதக்கி அதை வேக வச்சு செய்ய போகிறேன். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்பவே சூப்பரான ஃபைபர் ரிச்சான ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள். ஸோ அதனால் இதை வந்து நான் வேக வச்சு, எப்படின்னா நான் இதை வந்து குக்கரில் வேக வைக்க போகிறதில்ல, இட்லி பானையில் வேக வைக்க போகிறேன். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை வந்து சப்பாத்தி மாவோட மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி சப்பாத்தி. ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க நல்ல ஹெவியான சத்தான எனர்ஜெட்டிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்போ மத்தியானத்துக்கு வந்து வெறும் சிம்பிளாக ரசமும் சொரைக்காய் உள்ள ஃப்ரிட்ஜில் இருக்க எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ சிம்பிளாக ரசம், சொரைக்காய் பொரியல், அதுதான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய மெனு. ஸோ நான் சொன்ன முதல்ல இதை வந்து இட்லி பானையில் வேக வச்சுருவோம். இந்த சைட் டிஷ்க்கான கிட்னி பீன்ஸையும் உளுந்தையும் வந்து இதில் வேக வச்சிடலாம் குக்கரில். சொரைக்காய் பொரியலுக்கு வந்து சொரைக்காவை நறுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. வேக வச்சுருந்த உளுந்தும் ராஜ்மாவும், பட் இன்னும் ப்ரெஷர் போகலை. அதுக்கப்புறம் இங்கே சாப்பாடு வச்சாச்சு, மத்தியானத்துக்காக லஞ்சுக்காக சாப்பாடு வச்சாச்சு. இன்னொரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலி ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வந்து நான் சக்கரவள்ளி கிழங்கு எப்படி வேக வச்சுருக்கேன்னு பாருங்கள். நல்லா மண் போக அலசிட்டு அந்த டோட்டலாக தோலோடையே நல்லா ரிங்காக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாட்ரியாக இருக்காது. நீங்கள் வந்து குக்கரில் வேக போட்டு எடுக்கும்போது, தண்ணியில் வேக போட்டு எடுக்கும்போது அதோடைய டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சல்லுன்னு இருக்கும். அது ஒரு விதமான டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி இட்லி பானையில் இந்த மாதிரி ரிங்காக கட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணி கண்டென்ட் இருக்காது. ஈஸியாக உரிச்சிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால தான் வந்து இட்லி பானையில் வைக்கிறது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதில் பொரியல், சக்கரவள்ளி கிழங்குல பொரியல் கூட பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் செய்யலாம் நம்ம. ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதை அப்படியே ஸ்மாஷ் பண்ணி தான் நம்ம வந்து கோதுமை மாவில் போட்டு பசைய போகிறோம். இன்னொன்று, கோதுமை வேறு எதுவும் நான் ஆட் பண்ண போகிறதில்ல, உப்பு மசாலா பொடி அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக கிழங்கு கோதுமை மாவு, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து இது ப்ரெஷரெல்லாம் போய் எல்லாம் அதெல்லாம் கிழங்கெல்லாம் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சொரக்காவை கட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இட்லி பானையில் சக்கரவள்ளி கிழங்கு கரெக்டாக வந்துருச்சான்னு எப்படி பார்க்கலான்னா, நீங்கள் வந்து லாஸ்ட்டாக போட்டது இந்த நடுவில் இருக்கிறது தான். அதில் வந்து இந்த மாதிரி இந்த முள்கரண்டியை வச்சு
ஃபோர்க்கை வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் அதை எடுக்க வரும், நல்லா உள்ள அழகாக போகும், நம்மளால் எடுக்கவும் வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக வெந்துருச்சு அப்படின்றது. அதனால் இப்போ நான் இட்லி பானையை வந்து என்ன பண்ணிடுறேன், ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அதெல்லாம் எடுத்து உரிச்சு போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வேக வச்சுருந்த ராஜ்மா உளுந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி இப்போ இந்த ராஜ்மா வந்து கரெக்டாக வெந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அதே மாதிரியே ஒரு ஃபோர்க் எடுத்து அந்த சிம்பிளாக அந்த ராஜ்மாவை மட்டும் குத்தி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இதால் வந்து குத்த முடியுது. அந்த அப்போ தான் அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த கிட்னி பீன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்து நம்ம செஞ்சால் தான் நமக்கு அந்த வயிற்று பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் இது வந்து நல்லா வேக வச்சிடணும், ஊற வச்சிடணும். ஸோ இதை வந்து நல்லா இதை தண்ணியெல்லாம் வடிக்க வேண்டாம், கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அதனால் இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான தக்காளி வெங்காயத்தை நறுக்கிக்கலாம். சொரக்காவை கட் பண்ணி கொஞ்சம் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை போட்டு வேக வச்சாச்சு. இது கூட அந்த வானிலையில் வந்து சொரக்காய் வேகும் போதே உப்பு மஞ்சள் பொடி போட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு தாளித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முடிஞ்சுது, பொரியல் முடிஞ்சுது. இந்த இடத்துல உங்களுக்கு நம்ம இந்த பருப்பு நம்ம சைட் டிஷ் செய்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன், நார்மல் ஆயில். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கசூரி மேத்தி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு நல்ல பொடியாக 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கியிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கியிருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளி, இதை வந்து நல்லா பொடிச்சு எவ்வளவு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து சைட் டிஷ்காக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதோடைய தோலெல்லாம் நீக்கியாச்சு. இப்போ அதை நல்லா வந்து நீங்கள் கையாலேயும் வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா அப்படி வந்து அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நல்லாவே அதை வந்து குழச்சி இப்படி கையாலேயே மசிச்சு விட்டுட்டு எவ்வளவு உங்களுக்கு சப்பாத்திக்கு இப்போ நான் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். நீங்கள் இது கூட வந்து இன்னும் ஒரு கப் அளவுக்கு மாவு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு போட்டு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் சப்பாத்தி மாவை பசஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சொரக்காவுக்கு தேங்காய் போட்டாச்சு. தேங்காய் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறிட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம். இங்கே வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட வந்து நான் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். அதில் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அது எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இதில் வந்து நான் தண்ணி சேர்க்கலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தண்ணியோடு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து நிறையா தண்ணி இல்லை, பட் இது வேக விட்ட தண்ணி நல்ல சத்து நமக்கு, அதனால் அப்படியே டேரெக்டாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து அப்படியே சிம்மிலே வச்சு, இது என்ன தான் நம்ம ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வானொலி யூஸ் பண்ணால் அது வந்து அது ஹீட்டே தாங்கிறது இல்லை, அவ்வளோ சீக்கிரம் வந்து அடி பிடிச்சிருது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வானொலியெல்லாம் மாற்றலான்னு பார்த்தா நமக்கு இது ஒரு டிஷ்ஷு கூட பண்ண வராது போல இருக்குது, அவ்வளோ ஹீட்டு இது பண்ணிக்கிது. ஸோ அதனால் தேவையான அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போக வதக்கினதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வேக வச்சுருந்த உளுந்து, அந்த கிட்னி பீன்ஸ், ராஜ்மா அதெல்லாம் போட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலக்கி அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கொதிக்க விட்டு நல்லா ஆஃப் பண்ணியாச்சு. ஹெல்த்தி அந்த நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்காக வைக்கக்கூடிய நம்மளுடைய சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மசிச்ச அந்த சக்கரவள்ளி கிழங்கோட நான் சொன்ன மாதிரி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதையும் போட்டு நல்லா பிசைகிறேன். இதுக்கப்புறம் வந்து நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதை வந்து தெளித்து எப்போதும் போல் கோதுமை மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருவோம். இன்னும் நமக்கு வந்து ரசம் மட்டும்தான் பாக்கி. பொரியலுக்கு தாளிச்சு கொட்டியாச்சு. இப்போ ரசத்துக்கு நார்மல் ஆயிலில் ஒரு டீஸ்பூனில் கடுகு வெடிக்க விட்டு வரமிளகா 2, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டாச்சு. நறுக்கி வச்சுருக்க நல்ல 2 பழுத்த நாட்டு தக்காளி அதை சேர்த்துருவோம். தக்காளி வந்து நல்லா மசிய கரைய வதங்கட்டும். தேவைப்படும் பொழுது நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தியை வந்து போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து மாவு சக்கரவள்ளி கிழங்கையும் கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய் எல்லாம் போட்டு பசஞ்சிருக்கு. இல்லை இனிப்பு டேஸ்ட்டெல்லாம் பெருசாக தெரியாது, சக்கரை போட்ட மாதிரிலாம் இருக்காது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம சப்பாத்தியாக தேய்ச்சி போட்டு எடுத்துடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்காக அதோட கல் வச்சுட்டேன். ஆக்சுவலி நான் சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு கல் மாற்றினேன். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா ஹெவியாக தோசை கல் மாதிரி ஒரு இரும்பு கல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நான்ஸ்டிக்லாம் கிடையாது, இரும்பு கல் தான், கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கக்கூடிய இரும்பு கல். இங்கே வந்து ரசம் வந்து எல்லாத்தையும் கூட்டியாச்சு, தேவையான எத்தனையும் இதில் சேர்த்தாச்சு. கொத்தமல்லி தழை சேர்க்கறது மட்டும்தான் பாக்கி. இது நல்லா புளி தண்ணி, தக்காளி தண்ணி எல்லாமே சேர்த்து நுரக்கட்டி வரும்பொழுது நம்ம அந்த கொத்தமல்லி தழையை தூக்கி போட்டு இறக்கிடலாம். ஸோ எல்லாமே ரெடி. நம்ம ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் போட்டுட்டு பார்த்துக்கலாம். நம்மளுடைய கிழங்கு சப்பாத்தி செம சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசமும் நான் சொன்ன மாதிரி நுர கட்டினதுக்கு கட்டிகிட்டே இருக்குது. ஃபைனல் அவ்வளோதான். இதுக்கு ஒரு 2 minutes ஆகும். இதுக்கு சப்பாத்திக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக பயங்கர ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மத்தியான சாப்பாட்டுக்கு சொரக்காய் பொரியல், ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் ஒயிட் ரைஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.